என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கான எச்சரிக்கை பதிவோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் வருவதனால் உன் தாயானவள் என்னால் அங்கே வர முடியவில்லை. முதலில் இவளை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பதை நிறுத்து. அதை நிறுத்தினாயானால் தெய்வம் தானாகவே உன் இல்லத்திற்குள் வந்துவிடும். நம் இல்லத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு இருக்கிறது என்றால், நான் சொல்கின்ற இந்த பெண்ணின் நடமாட்டம் இருக்கிறது என்றால் அங்கே தெய்வ சக்தி நடமாடவில்லை என்று அர்த்தம். அதே நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த பெண்ணின் நடமாட்டமானது அங்கே இல்லை என்றால் தெய்வ சக்தி உன் இல்லத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுது உன் அம்மா நான் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும். ஆனால் அந்த பெண் யார் என்று மட்டும் உனக்கு நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக உன் தாயானவள் சொல்கின்றேன். அதை சொல்வதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் உன்னிடத்தில் சொல்லி இருக்க மாட்டேன். ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து செல்லும் பொழுது நான் மட்டும் அதை உதறி தள்ளுவதில் நியாயமில்லை அல்லவா? ஆனால் இங்கே உன் இல்லத்தில் இந்த பெண்ணின் நடமாட்டம் இருக்கும் பொழுது மற்ற எந்த தெய்வங்களும் அங்கே வருவதற்கு யோசனை செய்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் உன் தாயானவள் இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று இது என்ன விஷயம் என்று தெரிந்து கொண்டு இவளின் நடமாட்டத்தை நீ முழுமையாகவே நிறுத்திவிட்டாயானால் அது உனக்கு மிகவும் நல்லது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை இவள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றாள். தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் அங்கே நல்லது நடந்து விடுமல்லவா? அதனால் இவள் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாள். இவள் உன் இல்லத்திற்கு எப்பொழுதும் வருவது கிடையாது. ஆனால் உன் இல்லத்தில் எப்பொழுது சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கின்றதோ அல்லது அதிகமான மகிழ்ச்சியான சத்தம் கேட்கின்றதோ அந்த நேரத்தில் எங்கிருந்துதான் வருவாள் என்று தெரியாது. ஓடோடி உன் இல்லத்திற்குள் வந்து விடுவாள். உன்னிடத்தில் என்னவென்றும் ஏதுவென்றும் துருவி துருவி கேள்வி கேட்பாள். எதற்காக சிரித்தீர்கள் அல்லது எதற்காக இப்பொழுது அழுதீர்கள், ஏன் இந்த சத்தம் என்று அங்கு என்ன நடக்கிறது என்பதனை கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்து என்ன நடக்கிறது என்பதனை அவள் தெரிந்து கொள்வாள். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் உனக்காக இருந்து உன்னுடைய கஷ்டங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெண் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இப்பேற்பட்ட ஒருவரை நீ உள்ளே அனுமதிக்கும் பொழுது தெய்வம் எப்படி அங்கே வர முடியும்? எதிர்மறையான எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களையும் மனதில் தூக்கி சுமந்து கொண்டு வருகின்ற இந்த பெண்ணை தெய்வம் எப்படி உள்ளே அனுமதிக்க உனக்கு உத்தரவு கொடுக்கும்? நிச்சயமாக தெய்வம் அதற்கு ஒருபொழுதும் உனக்கு செவி சாய்க்காது. என் குழந்தையே, நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டவர்களையே நாம் இங்கே அனுமதிக்க தவறிவிடுகின்றோம். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு தேவையானது இல்லை என்று சொல்லி அவர்களை நாம் உதாசீனம் செய்கின்றோம். ஆனால் இது போன்று கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர்களை உள்ளே அனுமதித்து அவர்களுக்கு அதிகமான இடத்தை நாம் கொடுக்கின்றோம். இப்பேற்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு நமக்கு இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி புலம்புவதில் என்ன லாபம் இருக்கின்றது? என் குழந்தையே, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன் இல்லத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு இது போன்றவர்களினுடைய செயல்பாடுகளும் ஒரு காரணம்தான் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் நம்முடைய மனது ஒரு பிரச்சனையில் தெளிவடையும் பொழுது இது போன்றவர்கள் வேண்டும் என்றே கலகத்தை மூட்டுவதற்காக பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விழுவதனால் மேலும் மேலும் துன்பங்கள் குடும்பத்தில் வாட்டி வதைத்து விடுகின்றதல்லவா? என் குழந்தையே, இங்கு 99% பேர் மற்றவர்களின் சந்தோஷத்தை காண விரும்புவதில்லை. மற்றவர்களின்
கண்ணீரைத்தான் காண விரும்புகின்றார்கள். மீதமிருக்கின்ற 1% பேர் மட்டும்தான் ஏதோ நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த புண்ணியத்தை தேடுவதற்காக மட்டும்தான் மற்றவர்களுக்கு சில உதவிகளை செய்து கொடுக்கின்றார்கள். அதுபோல என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? அதே நேரத்தில் அவர்களிடத்தில் சென்று நானாக அவர்களை வெளியே விரட்டவும் முடியாது. ஏனென்றால் இடம் கொடுத்தது நீ, அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது நீ, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ஆதரித்தது நீ. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீயாகத்தான் முடித்து வைக்க வேண்டுமே தவிர உன் அம்மா நான் அதை முடித்து வைக்க முடியாது. இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு ஒருவேளை புதுமையாக இருக்கலாம். நாம் ஒரு பெண்ணை உள்ளே வரவழைத்தோமா, அது யார் என்று தெரியவில்லையே என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். என் குழந்தையே, இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்ணோடு நிச்சயமாக ஒத்துப்போகும். அப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை காலமும் தெய்வ சக்தியின் வழிபாட்டை உனக்கு எந்த வகையிலும் நல்லது நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற உன்னுடைய உறவுக்கார பெண் உன் இல்லத்தில் சண்டைகள் சச்சரவுகள் என்று ஏதாவது வந்துவிட்டால் ஓடோடி வந்து உள்ளே தானும் சேர்ந்து கொண்டு நியாயம் பேசி கொண்டிருப்பவள். அது மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கிறது, எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் உடனடியாக அங்கே ஓடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனது கஷ்டப்படும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல வேண்டியது. இது போன்ற காரியத்தை தொடர்ச்சியாக இந்த பெண் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாள். உனக்கு மனதிற்குள் கோபம் வரும்படி பலவிதமான சூழ்ச்சிகளை அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். ஆனாலும் அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வராததற்கு காரணம், எப்பொழுதுமே அவர்களோடு தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களையும் அவர்களோடு தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் நாம் எதை சொல்ல முடியும்? எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? நமக்கென்று ஒரு துணையை யாரும் இல்லாத பொழுது நாம் யாரிடத்தில் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வது என்று சொல்லி என் பிள்ளை அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல், நீயும் அவர்களை பெரிதாக கணக்கில் கொள்ளாமல் பழக்கத்தை மட்டும் தொடர்ந்து கொண்டு வருகின்றாய். உன் தாயானவள் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இது போன்ற ஒரு பழக்கம் உள்ளவர்களோடு நாம் சேர்ந்திருப்பதை விட சேராமல் இருப்பது தானே நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பது அது மட்டுமல்ல, உன் மனதில் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களை விளைத்து உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை குறைத்து விட்டார்கள். நீ நல்லதாக நினைத்தால் கூட இவர்கள் அப்படியே உன் மனதை மாற்றி விடுகின்றார்கள். உனக்கு கெடுதல் நடப்பது போல இவர்கள் உன் கண் முன்னால் உனக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே இவர்கள் பலவிதமாக உன் முன்னால் காண்பித்து உனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டே இருந்தோமானால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே. இவர்கள் நினைத்ததை சாதிக்க அனுமதி கொடுத்துவிட்டு தெய்வத்தை வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறாய் என்று உன் அம்மா உனக்கு மேலும் மேலும் எச்சரிக்கையினை தந்து கொண்டிருக்கின்றேன். இவர்களினுடைய எண்ணங்கள் பொய்யாக வேண்டும். இவர்கள் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறாமல் போக வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பெண்ணானவள் செய்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்று உன் அம்மா நான் சொன்னால் இனி ஒருபொழுதும் அவளை உன் இல்லத்திற்குள் சேர்க்க மாட்டாய். அப்பேற்பட்ட ஒரு கூசும் செயலை இந்த பெண் செய்து கொண்டிருக்கின்றாள். என் பிள்ளையே,
இந்த பெண்ணின் மனம் முழுவதுமே ஏதாவது ஒரு வகையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் காயப்பட வேண்டும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இவர்கள் வார்த்தைகளில் காயப்பட்டது உண்டு. ஒவ்வொருவரிடம் நீ கேட்டுப்பார், நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள் இந்த பெண்ணால் என்னென்ன மன துன்பங்கள் கிடைத்தது என்று. இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெண் செய்கின்ற இன்னொரு விஷயம், உன் இல்லத்திற்கு யார் வருகின்றார்கள், உன் இல்லத்தில் இருந்து யார் செல்கின்றார்கள், அவர்கள் என்ன எண்ணங்களோடு வருகின்றார்கள், இவர்கள் எப்படி வந்தார்கள், இவர்கள் இல்லத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நோட்டமிட்டே கொண்டிருக்கின்றார்கள். இது நோட்டமிட்டால் மட்டும் பரவாயில்லை. ஆனால் யாரொருவர் உன் இல்லத்திற்கு வந்தார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் உனக்கு ஆகாத எதிரியிடம் சொல்லி கொடுத்து விடுகின்றார்கள். கேட்டாயா, உன்னுடைய நெருக்கமானவர் இவர்கள் இல்லத்திற்கு வந்து செல்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் உனக்கு உண்மையாக இல்லை என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என் குழந்தையே, இது போன்ற செயல்கள் ஒருபொழுதும் ஏற்புடையதல்ல. யார் உன் இல்லத்திற்கு வந்தார்களோ, யார் உன் குடும்பத்திற்குள் அன்று வந்து மனமகிழ்ச்சியோடு பேசி சென்றார்களோ, அவர்கள் அங்கிருந்து வெளியில் செல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இந்த பெண்ணால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. அதாவது உன்னுடைய எதிரியானவர், அவர்களின் நெருங்கிய உறவானவர், எப்படி நீ அங்கு செல்லலாம், எனக்கு பிடிக்காதவர்கள் இல்லத்திற்கு என்று சொல்லி இவர்களோடு சண்டையிட்டு கொண்டிருப்பதும் அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகின்றதல்லவா? இப்பேற்பட்ட ஒரு மோசமான குணத்தை கொண்ட இந்த பெண்ணை உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருபொழுதும் நீ அனுமதிக்க கூடாது. அப்படி நீ அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இந்த பிரத்யங்கரா அங்கு வந்து தங்கி இருக்கின்ற வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். அம்மா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மையான அர்த்தம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இதுபோல உன் வாழ்க்கையில் நடக்க நீ அனுமதிக்க மாட்டாய். கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் ஏற்கனவே உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? நீ கண்ணீரை வடிப்பதைக் கண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தானே அர்த்தமாகிவிடும். உன்னுடைய வேதனையை கண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றுதானே அர்த்தம். இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்க வேண்டியது கட்டாயமாகிறது. இவர்களை ஒதுக்கினால் தானாகவே உன் இல்லத்தில் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நடந்து விட்டது. ஏதோ உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் இது போன்ற சோதனைகளை உனக்கு கொடுத்து விட்டார்கள். இனிமேலாவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உனக்கு நல்லது நடக்கும்படி நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த பெண்ணினுடைய சகவாசத்தை நீ குறைத்து கொள்ள வேண்டும். இனி ஒருபொழுதும் இவளை உள்ளே அனுமதிக்காதே. அம்மா சட்டென்று அப்படியெல்லாம் ஒருவரை முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட முடியுமா? நீ என் இல்லத்திற்கு வராதே என்று நீ சொல்லலாம். என் குழந்தையே, அப்படி உன்னால் சொல்ல முடியவில்லை என்றால் அவர்களோடு பேச்சுக்களை குறைத்துக்கொள். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் தோண்டி துருவி ஏதாவது ஒரு உண்மையை கேட்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் ஒரு முறை அந்த உண்மையை அவர்களிடத்தில் சொல்லாமல் இருந்து பார். தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு இவர்கள் சென்று விடுவார்கள். தானாகவே நாம் இனி என்ன கேட்டாலும் இவர்கள் சொல்லிவிடப் போவதில்லை. நம்மை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு தெரிந்து விட்டது, நம்முடைய நோக்கம் என்னவென்பது இவர்களுக்கு புரிந்து விட்டது என்று சொல்லி உன் அருகில் ஒருபோதும் இவர்கள் நெருங்க மாட்டார்கள். உன்னிடத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் பகிர்ந்து கொள்ள நினைக்க மாட்டார்கள். மேலும் மேலும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் வருவதனால் உனக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இவர்கள் உனக்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களைத்தான் கொடுக்கின்றார்கள். நீ எதை செய்தாலும் நடக்காது, கிடைக்காது என்று சொல்லி எந்த ஒரு செயலையும் உன்னை முன்னெடுத்து செல்லாமல் தடுத்து நிறுத்துகின்றார்கள். இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களிடத்திலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இவர்களை உன் இல்லத்தில் நீ சேர்க்காமல் எப்பொழுது ஒதுக்குகின்றாயோ அப்பொழுது தெய்வம் உன் இல்லத்தை தேடி
தானாக வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும். மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு ஒருபோதும் தவறான பாதையில் மட்டும் சென்று விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.